இந்திரன் ஏற்பாடுகளை கவனிச்சின்றார். அக்னி பகவான் தளிகையை பார்த்துட்டார். வருண பகவான் தீர்த்தம் பானியத்தை பார்த்துட்டார். இந்திரன் மொத்த ஏற்பாடை பார்த்தார். சுப்பிரமணியன் பத்திரிகைகளை அனுப்பிச்சு விட்டார். பரமசிவனார் வரவேற்றார். விஸ்வகர்மா எல்லா இடத்துக்கும் மண்டபம் கட்டினார். எல்லாம் அவாவா ஏற்பாடுக்கு தயாராயிட்டா. ஊர்வலம் புறப்பட்டது. வழியில சுகாச்சாரியருடைய ஆசிரமத்துக்கு வந்தார்கள். அவளுக்கு பசி. இன்னும் இவ்வளோ பெரிய ஊர்வலத்தை ஜலமும் இல்லை, அதுவும் இல்லை, எங்கே சாப்பிட்றது? இப்போ உட்கார்ந்து போனகம் வேணுமேனா எல்லாருக்கும் பசி. சுகாச்சாரியர் 2 பழத்தை கொடுத்தார். கிளிகொத்திய பழம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சங்கீதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுக்காக என்று தெரிவித்தா போலே பழமே அழகு. பழத்தை கிளிகொத்தினா இன்னும் அழகு இல்லையோ. கிளிகொத்தின 2 பழத்தை சமர்ப்பிச்சார். பெருமான் அந்த பழத்தை வாங்கி தான் உட்கொண்டான். அவருடைய திருவுள்ளத்திலே அவனுடைய திருவயிற்றில் திருப்தி ஏற்பட்ட உடனே மொத்த பேருக்கும் பசியே தீர்ந்து போயிற்று. ஆருக்கு பசி ஏற்பட்டாலும் பெருமான் உணவருந்தினான் என்னால் நாம் பசி ஆரம்பில்லை. பசி எதனால வருது? உள்ளுக்குள்ள ஜாட்டர அக்னின்னு கொதிச்சுன்னு இருக்கும். அக்னியம் கொதிக்கிறது பாப புண்ணிய ரூபமான கர்மாக்கள். பெருமானுக்கே ஆனந்தம் ஏற்பட்டுடுதுன்னா இந்த பாவமும் புண்ணியமும் என்ன பண்ண போகிறது? அதனால தான் சுகாச்சாரிய இடத்திலே வாங்கி உண்டான். எல்லாருக்கும் திருப்தி. போய் ஊரலம் நாராயணபுரத்தை அடைந்தது. கல்யாணத்துக்கு நாள் குறித்தார்கள். கல்யாணத்துக்கு தயாராக வரவும் வந்துட்டா. இந்த பக்கத்திலே பத்மாவதி தாயார், அந்த பக்கத்திலே பெருமான் நின்று இருக்க. ஆகாசராஜன் வந்தார். இந்த பெண்ணை உமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். கன்யாம் கனகசம்பன்னாம் கனகாபரணையிர் யூதாம். இந்த கன்னிக்கை எல்லா கனகசம்பன்னாம் கனக ஆபரணையிர் யூதாம். கனக ஆபரணங்கள் எல்லாத்தையும் சாத்தி கொடுக்கிறேன். யாரு கொடுக்கிறேன்? தாஸ்யாமி விஷ்ணவேதுபியம். விஷ்ணுவான உமக்கு கொடுக்கிறேன். பிரம்மலோக ஜிகீஷயா. நீங்கள் இருவருமாக சேர்ந்து பிரம்ம பிராப்தி ஏற்படட்டும், பிரம்மஜானம் ஏற்படட்டும்ங்கிறதுக்காக உமக்கு கொடுக்கிறேன். இந்த சம்ஸ்காரமே இதுக்கு தான். விவாகம்னு சொல்கிறோம், உத்வாகம்னு சொல்கிறோம், கல்யாணம்னு சொல்கிறோம், மங்கள காரியம். இந்த மங்கள காரியத்தினால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, 2 பேர் சேர்ந்து 1 லட்சத்துக்காக உழைக்கப் போகிறார்கள். ஆணும் பெண்ணுமாய், பர்த்தாவும் பத்னியுமா சேர்ந்து. இந்த பத்னிங்கிறவர் இருக்கிறதே தர்ம காரியத்தில் சேர்றதுக்காக. பத்னி இல்லாத போயிட்டா இவனுக்கு தர்ம காரியத்துக்கு யோக்கியத்தை வராது. நாம் ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிக்கிறோம், அது எந்த கர்மாவானா இருக்கட்டும். அப்போ பக்கத்தில் பத்னி நிறுத்திண்டு அவள் கையில் தர்பத்தை கொடுப்பா. அவள் கட்டையாக பிடிச்சிருந்து இந்த ஆணோட தோளில் அப்படி தொட்டுக்கணும். இப்போ தொட்டுன்னு இருக்கிறச்சே தான் இவர் கர்மா பண்ணணும். அப்படின்னா அவள் தொட்டு அதனால் சுத்தி ஏற்பட்டு இவர் கர்மாவை பண்ணுறாருன்னு அர்த்தம். அவள் அனுகிரகிக்கிற, அதாவது அவள் அனுமதிக்கிறாள்னு அர்த்தம். சாஸ்திரம் அவளுடைய அனுமதியை எதிர்பார்க்கிறது. மேற்கொண்டு சொல்லப்படுற 26 சம்ஸ்காரங்களும் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உண்டு. மேலும் பிரம்மச்சாரியார்ட்டும் சன்னியாசியார்ட்டும் கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவனை எதிர்பார்த்து தான் வாழ முடியும். சன்னியாசி தான் சம்பாதிச்சு தளி பண்ண முடியாது. பிரம்மச்சாரி இன்னொருத்தர் இடத்துல பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அப்போ போடுறது யாரு? சன்னியாசி அவராக சாப்பிட்டுக்க முடியாது, பிரம்மச்சாரி அவராக சாப்பிட்டுக்க முடியாதுன்னா ஒருத்தர் போடுறதுக்கு ஆள் இருக்கணுமோ இல்லையா? அவர் தான் கிரகஸ்தர். ஆக கிரகஸ்தனுக்கு இருக்கிற தர்மமே சன்னியாசியை பாதுகாக்கிறது, பிரம்மச்சாரியை பாதுகாக்கிறது. அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்குறானோ இல்லையோ. அதனால் இந்த ஆசிரமத்துக்கே சீர்மை உண்டு. கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு எல்லா அடியார்களுக்கும் ததியாராதனம் பண்ணிட்டு வந்தால் அது நம்முடைய ஆசிரம தர்மத்தையே நிறைவேற்றியவர்களாக ஆகும். அதனால தான் இந்த இடத்துல இப்போ பெருமானும் திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்கிறார். கல்யாணத்துக்கு வந்து நின்னாச்சு. தாப்பனார் ஆகாசராஜன் சொன்னார், உனக்கு இந்த பெண்ணை கொடுக்குறேன் பிரம்மலோக ஜிகீஷையா. இருவரும் சேர்த்து பிரம்ம பிராப்தி ஏற்பட வேணுங்கிறதுக்காக விஷ்ணுஸ்வரூபாய வராய. இந்த பிள்ளையை உட்காத்தி வச்சு பெண்ணை கொடுக்குறாளோ இல்லையோ, விஷ்ணுஸ்வரூபனான உனக்கு கொடுக்கிறேன். ஒரு மந்திரமும் அப்படித்தான் இருக்குது. இந்த கல்யாண மந்திரங்கள்லாம் ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் 85வது சூக்தத்திலே அஸ்வினி தேவதைகள் 2 பேரும் சோமனுக்கு சூர்யாங்கிற பெண்ணை பெண்கேட்டு போக்குறச்சே இருக்கிற கதைகள். இந்த எல்லா கதையுமே அங்கே தான். நாம் இன்னைக்கு கல்யாண மந்திரம் விவாக மந்திரம்னு சொல்கிறதெல்லாம் ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் 85வது சூக்தம் கிரகிய சூத்திரங்கள்னு சொல்லுவார்கள். அதெல்லாத்தையும் பிற்பட்டு சூத்திரமாக எழுதி வச்சிருக்கா. அப்போது சோமன் ஒருத்தனுக்கு சூர்யாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அவள் சவிதாங்கிறவருடைய பொண்ணு. கல்யாணத்துக்கு கேட்டு அனுப்பணும் இல்லையோ. அஸ்வினி தேவதைகள் 2 பேரை பெண் கேட்கறதுக்காக அனுப்பிச்சான். அவள் போனா, தாப்பனார் சவிதா ஒத்துண்டார். திரும்பி வந்தா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா. அவன் கல்யாணம் பண்ணிக்கச்சே என்னென்னலாம் மந்திரங்களோ அனுஷ்டானங்களோ அதை அப்படியே ரிக்வேதத்தில் எழுதி வைத்தார்கள். இன்னி வரைக்கும் நாம் விவாக மந்திரம்னு அதைத்தான் சொல்லிக்கொண்டே வருகிறோம். விவாக மந்திரத்தை பற்றி ஏற்கனவே உங்களிடத்துல விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமானதை ஞாபகப்படுத்துகிறேன். விவாகம்னு நம்ம வீட்டில் ஒன்று வச்சுருக்கோம்னால் மற்ற எல்லாத்தையும் எப்படி பொழுது செலவழிக்கிறோமோ அதே போல் ப்ரகஸ்பதி சுவாமியினிடத்தில் போய் கல்யாணத்துக்கு 10 நாள் 15 நாள் முன்னாடி நான் என்ன மந்திரம் சொல்ல போகிறேங்கிறதையும் கேட்டுக்கணும்.
ஜவுளி வாங்கிறதுக்கு 2 நாள், காஞ்சிபுரம் போகலாமா, மயிலாப்பூரில் வாங்கி விடலாமா, தியாகராய நகரில் வாங்கலாமா, இதெல்லாத்தையும் பேசிட்டு ஆபரணம் வாங்குறதுக்கு இத்தனை நாள், இதுக்கு இத்தனை நாள், இதுக்கு இத்தனை நாள் ஒதுக்கி விடுற மாதிரி. சத்திரம் பார்க்கறதுக்கு 2 மாதம் அலைஞ்சேன், நாதஸ்வரத்துக்கு 1 மாதம் அலைஞ்சேன், தலிகைக்கு ஆளை பார்க்கறதுக்கு 2 மாதம் அலைஞ்சேன், எல்லாம் சரி. விவாக மந்திரத்துக்கு எத்தனை நாள் அலைஞ்சீர்? அது நம்பளுது இல்லையோ. ஏதோ சாஸ்திரம் சொல்லியிருந்ததுன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அதை பற்றின்னா? இது இத்தனையும் நம்பளுது. ஆனால் விவாக மந்திரம் மட்டும் நம்ம இல்லைன்னுட்டா, மந்திரத்தை தெரிந்து கொண்டு உண்மையான ஸ்ரத்தையோடைய சொன்னோம் என்னால் அதன் பெருமையே. அதனால் ஆறும் இப்போ நீங்கள் கல்யாணம்னு என்னைக்கு போட போறீடோ, இன்னதுன்னு நாள் நிச்சயதார்த்தத்தை குறித்து கல்யாணம் ஆயிடுத்துன்னா, ப்ரகஸ்பதி சுவாமியின் இடத்துல ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன், நம்ம பிள்ளைங்க வருவோம், நாம் வருவோம், கண்டிப்பாக என்னென்ன மந்திரம் என்னென்னத்துக்காகன்னு சொல்லிடும், ஸ்ரத்தையோடு சொல்கிறேன், இதை நீங்களும் சொல்லிடுங்க, உங்கள் பிள்ளைட்டையும் பேசுங்க, வரப்போகிற மாட்டு பண்ணு எடுத்து நீ சொல்லி வச்சுருங்க. இதை பார்த்து செஞ்சுட்டா தான் நமக்கு நல்லது. லாஜஹோமங்கிறது கடைசியில் பண்ணுறாளே, நமக்கு திருக்கல்யாணம் ஆகி சப்தபதி ஆகி அதற்கப்புறம் லாஜஹோமம் ஆகி பிரவிஷ்ய ஹோமம் ஆகி பலதானம் ஆறுது. இந்த லாஜஹோமங்கிறது தான் இந்த பிள்ளை நீண்ட ஆயுஷோடு இருக்கணுங்கிறதுக்காக பிரார்த்தனை. அது பெண்ணு பண்ணுற ஹோமம். ஆனால் ஸ்திரீ ஹோமம் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறதுனாலே கையை கை மேலே வச்சுட்டு அந்த மைத்துனன் எடுத்து பொரிய பொறிமகந்த அட்ட அச்சுதன்வன் பொறிமகந்த அட்டக்கனா கண்டேன் தோழினான் ஆண்டாளுடைய பாசனம். அந்த பொரியை இவன் சேர்க்கிறாப்பில் சேர்த்து அவ சொல்ல வேண்டிய மந்திரங்களை இவன் சொல்லுவன். அதனால் அப்போ தான் பிரார்த்திக்கவே படுறது. இந்த ஒரு மந்திரத்துக்கும் பண்ணுற ஒரு கர்மாவுக்கும் மிக்க லட்சியங்கள் உண்டு. அதனால் மறக்காமல் ப்ரகஸ்பதி சுவாமி இடத்துல பிரார்த்தித்து நம்ம கேட்டோன்னா அவள் மாட்டேன்னு சொல்ல மாட்டாள். இது ஒரு பொதுவான புகார். எல்லாம் வேகமாக ஓட்டி விடுறாள்னா, மெதுவாக பண்ணுறது இல்லைன்னு. நமக்கே இஷ்டம் இல்லைன்னா அவள் என்னத்துக்காக பண்ண போகிறா? நமக்கு இஷ்டம் இருந்து நீங்கள் நிதானமாக பண்ணுங்க, எனக்கு ஒரு அவசரமும் இல்லை. கையிலையே தர்பத்தில் போட்டுக்கிற மூல்யம், அதாவது பவித்திரம் போட்டுக்கிறோம். மோதிரம் சில பேர் போட்டுருவா, பவித்திரம் பண்ணி போட்டுருவோம்னா பவித்திரம் கையில் இருக்கிறச்சே இந்த அத்தோட போய் இன்னொருத்தர் இடத்துல கை குலுக்கிறதே கூடாது. அது ஒரு தப்பான பழக்கம் வச்சுன்னுட்டோம். அக்னி பகவானை கூப்பிட்டு மேடையில் உட்காத்தி வச்சுட்டு அவருக்கு ஆகுதி கொடுத்துட்டே இருக்கிறச்சே திருமங்கல்ய தாரணம் ஆச்சுன்னு உடனே வரிசை உடனே வச்சு விட்றா. இந்த வரிசையில் வருவார், அவள் கையில் இருக்கிறத ஒன்று கொடுப்பா, அவளுக்கு கை கொடுக்கணும். இது 1/2 மணி போச்சு, இந்த அக்னி காத்துட்டே இருக்காருங்க. என்னை கூட்டு உட்காத்தி வச்சு என்ன நீ உட்காண்டுரும், நான் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன்னு சொன்னால். வீட்டுக்கு ஒரு அதிதி வந்தார், நானே ஏதோ நிறையா வாங்கிறதுக்கு கடைக்கு போகணும்னு நினச்சிருந்தேன், வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு கவலைப்பட்டுன்னேன். இந்த மட்டும் வந்தீரே உட்காந்துக்கும் பார்த்துக்கும், நான் போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டா. நம்ம வீட்டுக்கு வந்தவர்களை நாம தானே சத்கரிக்க வேண்டும். அதிதியை வைத்து விட்டு மற்றொரு வேலை பார்க்கவே கூடாது. இப்போ அதிதியாகத்தான் அக்னி பகவானை கூப்பிட்டுருக்கோம். அவரை வெறுமை விட்டுவிட்டு நாம் எங்கேயான் இன்னொருத்தரை பார்க்க போகலாமோ? அதனால் கையில் பவித்திரம் இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தரை தொடக்கூடாது, ஆச்சாரத்தோடு தான் இருக்கணும். கல்யாண காரியத்தும் போதே யார் வேணால் கண்ட பேரும் மேடைக்கு வருது, செருப்பு போண்டு மேடைக்கு வருது, அக்னியை கூப்பிட்டுருக்கோங்கிறதையே மறந்துவிடுறோம். அக்னிங்கிறது பரமபாவனமான அக்னி, எத்தையும் எரித்தி சுத்தியை கொடுக்கக்கூடியவர். அதனால் அந்த ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டுடாமல் தீர்த்தமாடினோம், ஒருத்தர் மேலே படமாட்டோம், கண்டதை தொடமாட்டோம், கண்ட பேர் கையை பிடிக்க மாட்டோம். இது இத்தனை நியமத்தோடு தான் இருக்கணும். எத்தனை நாடி இருந்துட போகிறோம்? வாழ்க்கை முழுக்க அப்புறம் 50 வருஷம் வாழ்ந்தாகணும். 50 வாழ்க்கைக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டுடுவோம்னு இருந்தால் இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ அப்போ துளி கூட நம்ம வாழ்க்கையில் நமக்கே இச்சை இல்லைன்னு அர்த்தம். நாம் நாளைக்கு நன்னா வாழணும், நம்ம பிள்ளை பொண்ணு ஒழுங்காக இருக்கணும்னு அப்பா அம்மாவுக்கு ஆசை இருக்கா இல்லையா? அப்போ முதல்லவா செய்ய வேண்டியது இப்படித்தான்னா இப்படித்தான். சில விஷயத்தெல்லாம் வழவழா குழகழா தன்மை நடக்கவே நடக்காது. இது சாஸ்திர விஷயம், இப்படித்தான் சம்மதித்து நடக்க வேண்டும்னால் அதை அப்படியே சொல்லணும். மற்ற மதத்திலெல்லாம் பாருங்க, நாம் ஹிந்து தர்மத்தில் தான் இது எல்லாத்தையும் ஆட்டம் கண்டு போய் விட்டு வச்சுருக்கோம். மற்ற இடத்துல தெய்வம்னா நம்பு, இன்னது எதுன்னு கேள்வி கேட்காதே, கேட்டால் தலை போயிடும். இவ்வளவுதான் மற்ற இடத்துல வச்சுட்டு இருக்கா. நாம் ஏதோ கேளுன்னு தூண்டி விட்டுட்டு நீ கடைசியில் எல்லாத்தையும் குறைச்சுன்னு விடுவோம். சாஸ்திரம்னு சொன்னால் நமக்கு பயம் இருக்கணும். அது இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லித்துன்னா அப்படித்தான் நம்ம செய்யணும். அதனால் ஏற்படுற நன்மை என்னங்கிறது பெரியோர்களுக்கு தெரியும். இதை விசாரம் பண்ணுறதுக்கோ, விசாரம் பண்ணி பதில் சொல்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம். பதில் சொல்ல தெரியாதுங்கிறதுனால இப்போ யாரும் கோபமாக பேசிட்டு இருக்கல, பெரியோர்கள் சொல்லவும் இல்லை. பதில் இருக்குது, ஆனால் புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இருக்கணும் இல்லையோ? அவர்களுக்கு எத்தனையோ பதில் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, நமக்கு பண்ணுறதுக்கே சக்தி இல்லை. அப்புறம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எங்கே சக்தி இருக்கு போல் இருக்கு? பெரியோர்கள் சொன்னார்கள்ங்கிறதுக்கு செய்து தான் ஆக வேண்டும். ஆக உன்னுடைய விஷ்ணு ஸ்வரூபாய வராயவன்னு விஷ்ணு ஸ்வரூபத்தில் இருந்த பெருமான் ஒரு பிள்ளைய பெண்ணை பிள்ளை கொடுக்குறாருனாலே விஷ்ணு ரூபத்தில் இருக்கிற உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லித்தான் கொடுப்பார் எந்த தாப்பனாருமே. ஆனால் இங்கே ஆகாசராஜனுக்கு வைபவம் நெஜ விஷ்ணுவுக்கே கொடுத்துட்டாரு இல்லையோ? ஏன்னா விஷ்ணு ஸ்வரூபத்தில் இருக்கிற பிள்ளையை கொடுக்கறத விட நெஜ விஷ்ணுவுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தார். வரிசையா சப்தபதியின் நடந்தது. சப்தபதி முடிஞ்சதுன்னா தான் பெண் கோத்திரம் பிள்ளை கோத்திரத்துக்கு மாறும்.
அது வரைக்கும் பெண்ணோட கோத்திரத்தில் தான் இருப்பாள். சப்தகதி முடிஞ்சு படுத்துன்னா இந்த பெண்ணோட காத்திரம் மாறி பிள்ளை வீட்டு கோத்திரம் வந்துடும். சப்தபதிங்கிறது 7 அடிகளை எடுத்து வைக்கிறாள். அம்மை விதிக்க கனாக்கண்டேன் தோழினான், தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினான். அண்டாள் பாசுரத்திலேயே மத்தளங்கொட்ட வரிசங்கன் நின்னூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பத்த கனாக்கண்டேன் தோழினான். மைத்துனன் நம்பி மதுசூதன் நடந்து வந்தான், மத்தளம் கொட்ட